ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்தில் 10வது பாடல். அதற்கு முந்திய பாடலில் முருகன் அருள் செய்த திறம், இந்த மெய்ப்பொருள் எப்படிப்பட்டது என்று விவரித்தார். வானென்று காலென்று தீயென்று நீரென்று மண்ணென்று தானென்று நானென்று அசீரீர் என்று சரீரி என்றே என்று கூறினார். இப்பொழுது இந்த பாடலில் முருகன் சும்மா இரு சொல்லற என்று அந்த மெய்ப்பொருளை உணரும் உபாயத்தை கூறிய வண்ணத்தை வியந்து கூறுகின்றார். சொல்லுகை இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் செல்ல என விட்டவா இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல என விட்டவா, இனிமேல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் செல என விட்டவா. சும்மா இருக்கும் நிலை, அதாவது சொம் ஆக இருக்கும் நிலை. முன்பே நாம் பார்த்தோம். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. அதுபோல் கந்தர் அனுபூதியில் எல்லா மர என்ன இழந்த நலன் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லா மர என்ன இழந்த நலம். இழப்பது என்பது எப்பொழுதுமே நாம் ஒன்றை இழக்கின்றோம் என்றால் அது நமக்கு துக்கத்தை தரும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நன்மையை கூட தரும். இங்கே எல்லா வரை என்ன இழந்த நலம், அது நலமான செயல் என்று கந்தர் அனுபூதியில் கூறுகின்றார். அதுபோல் சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் நிலை, சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா. அப்படிப்பட்ட அவர் இருந்த நிலை வேறு. அவர் தன்னுடைய 5 கரணங்களும் இந்திரியங்களும் பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் வாக்கும் உடம்பும் மனமும் எல்லாம் இந்த புறப்பொருட்கள் மேல் இன்பம் கொண்டு அது ஸ்திரமானது என்று துய்த்து வாழ்ந்து வந்தார் அருணாத சுவாமிகள். எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அணைத்து அருள்வாளித்தான். அவருக்கு ஞானத்தை போதித்தான் முருகன். அருணகிரி சும்மா இரு சொல்லற என்று முருகன் கட்டளையிட அப்பொழுது சொம்மாகி விட்டாராம் அருணா பெருமான். தாய்மான சுவாமிகள் கூறுவார், சித்தம் மௌனம் செயல்வாக்கெல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றில் பராபரமே. சித்தம் மௌனம், செயல்வாக்கு எல்லாம் மௌனம். சித்தம் முதலில் வாக்கை அடக்க வேண்டும், நம்முடைய பேச்சை. அதாவது எந்த விஷயத்தை பற்றி பேசுகின்றோமோ அந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். தமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள விஷயங்களை பேச வேண்டும். இறைவனை பற்றிய விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அப்படி ஆரம்பித்து படிப்படியாக எல்லாவற்றையும் குறைத்து கொள்ள வேண்டும். அந்த கர்மாவுக்கு தூண்டுதல் போடுவதாக இருக்கக்கூடாது நம்முடைய சொற்கள். மற்றவர்களை கடிந்து கூறுதல் அது ஒரு தீய கர்மாவுக்கு வழிவகுக்கின்றது. வாக் மௌனம். அப்படி முதலில் வாக்கை மௌனம் செய்து அடுத்து செயல் மௌனம். செய்யும் செயல்கள் செய்யாமல் இருக்க வேண்டாம் என்று இல்லை, ஆனால் செய்யும் விஷயங்களை கர்மாவை இறைவன் அர்ப்பணமாக ஈஸ்வரர் அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இறுதியாக சித்தம் மௌனம்.
மனதை அடக்கி இறைவன் பால் செலுத்துவது. இது மிகவும் கடினமான விஷயம். மௌனம் என்பது ஞான வரம்பு. அவ்வை பிராட்டி வாக்கு. அதை எப்படி இங்கே நாம் சும்மா இரு அருணகிரி என்று முருகப்பெருமான் கூறியவுடன் சிக்கென பிடித்துக் கொண்டார் முருகனின் பாதார விந்தங்களை. அதனால் அருணகிரி சுவாமிக்கு இங்கே செயல் வாக்கு சித்தம் எல்லாம் அடங்கி முருகன் மயமாக அவர் ஆகிவிட்டார். அதுபோல் நாம் இந்த வாக் மௌனம், செயல் மௌனம், மனோமௌனம் இந்த மூன்றையும் செய்ய வேண்டும். இதற்கு உபாயத்தை கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறுகின்றார். ஹே அர்ஜுனா, இந்த மனதை அடக்குவது என்பது மிகவும் கடினமான காரியம், நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஏனென்றால் அது எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். மனம் அடங்கினால் செயலடங்கும், செயலடங்கினால் வாக்கடங்கும். வாக்கும் செயலும் அடங்க மனம் அடங்க வேண்டும். அது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் அதற்கு உபாயம் இருக்கின்றது. அது தீவிர முயற்சியினால், மீண்டும் மீண்டும் முயற்சியினாலும் வைராகியத்தினாலும் இறைவனை தியானிப்பதாலும் அந்த இறைவன் பாதார விந்தங்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் நிலையிலே இந்த மனமானது அடங்குகின்றது. அஷம் ஷயம் மகாபாஹோ மனோதுர் நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராகேன ச கிரஹ்யதே. குரு சாஸ்திர உபதேசப்படி சாஸ்திரங்களை கற்று மெய்ப்பொருள் உபதேசத்தை பெற்று இறைவனை பற்றி கொண்டு அந்த இறைவனின் எண்ணமே ஒன்றாக கொண்டு இறைவனை பாடி இறைவனை நினைத்து துதித்து செய்யும் செயல்களெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அப்படி இருக்கும் பொழுது இந்த சித்தம் மௌனம், வாக் மௌனம், செயல் மௌனம் அங்கே உண்டாகின்றது. அப்படிப்பட்ட எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் சில என்னை விட்டவா முருகப்பெருமானே, நீ என்னை ஆட்கொண்டு அருளி செய்தாய், என்னை இவ்வாறு இருக்க செய்தாய். எப்படிப்பட்டவன்? மேலும் கூறுகின்றார். இகழ்வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை. இகழ்வேலன் எதிரிகளை அழிக்கக்கூடிய வேலை உடைய முருகப்பெருமான், போரிடும் முருகப்பெருமான், அவன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை. கொல்லி என்றால் விஷம் என்று பொருள், ஒரு பொருள் இருக்கின்றது. ஆனால் இங்கே கொல்லி என்பது நல்ல கொல்லி என்று கூறுகின்றார். நல்ல கொல்லி என்றால் கொல்லி, கொல்லி என்பது தமிழ் பண், இனிமையான ராகம். அதை கர்நாடக சங்கீதத்தில் நாம் இந்த கொல்லி பண்ணுக்கு இணையான ராகம் என்று பார்த்தால் நவ்ரோஜ் என்று வரும். அப்படிப்பட்ட நவ்ரோஜ் இந்த கொல்லிப்பண், இந்த கொல்லிப்பண் போன்று இனிமையாக இருக்கின்றதான் வள்ளி பிராட்டியின் வாக்கு. அந்த கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை திருப்புகழில் ஒரு திருப்புகழில் முருகப்பெருமான் வள்ளியின் குரலை இத்தலம் என்ற அந்த ராகத்துக்கு மாயா மாளவ கௌளா அதற்போல் இருக்கின்றது என்று திருப்புகழில் இருக்கின்றது. திருப்புகழ் கூறியுள்ளார் அருணா சுவாமிகள். முருகன் வியந்து கூறுவது போல் அதுபோல் இங்க நல்ல கொல்லிப்பண், கொல்லிப்பண்ணை சேர்க்கின்ற சொல்லியை, அப்படிப்பட்ட சொல்லை உடைய கல்வரை கொல்லை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை. கல்வரை என்றால் குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும். இப்படிப்பட்ட கல் மலைகள் நிறைந்த அந்த மலை, கொவ்வை செவ்வாய் சிவந்த செவ்வாய் கனிந்த செவ்வாயை உடைய வள்ளியை, வள்ளிக்கடி போன்ற வள்ளியை, வள்ளி பிராட்டியை கொள்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. அப்படி அந்த வள்ளி பிராட்டி அணைகின்றாள் முருகப்பெருமான் தோள் மீது. அதுவும் ஒரு மலை போல் இருக்கின்றது. மால்வரை தோள் அண்ணல், அப்படிப்பட்ட அந்த தோளை உடைய முருகப்பெருமான், அண்ணலே உன்னுடைய வல்லபமே, உன்னுடைய ஆற்றலை நான் எப்படி வியந்து கூறுவேன், இனிமேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற அந்த நிலைக்கு எல்லாம் இழந்து தான் நான் அகங்காரம் மமக்காரம் எல்லாற்றையும் இழந்து தானற பெற்றானை
வையகத்து உயிரெல்லாம் வாழ்த்தும் என்று வள்ளுவர் வாழ்த்து. அப்படி வள்ளுவ பெருமான் கூற்றின் போல் எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா, உன்னுடைய ஆற்றலை நான் எப்படி வியந்து கூறுவேன். நீ எப்படிப்பட்டவன்? நிகழ்வேலன், நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லவமே. இந்த பண்ணானது கிட்டத்தட்ட 11,991 பண்கள் இருக்கின்றது, தமிழ் பண்கள் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. தேவாரத்திலே 23 பண்களை நாயன்மார்கள் எடுத்து ஆண்டுள்ளார்கள். திருஞான சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் 23 பண்களை எடுத்து ஆண்டு உள்ளார்கள். அதுபோல் இங்கே கொல்லிப்பண் இந்த தமிழ் நிலத்திற்கே உரிய ஒரு சிறந்த பண். அப்படிப்பட்ட கொல்லிப்பண்ணை ஒத்த வாக்கை உடைய வள்ளியை அணையும் முருகப்பெருமானே, உன்னுடைய ஆற்றலை நான் எப்படி கூறுவேன் என்று வியந்து கூறுகின்றார். நாமும் முருகனின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டால் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லா மௌனம் என்ற சுத்த மௌனம் நம்முள் தோன்றும் என்பது திண்ணம். ஹரஹர பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.